சர்ஜரினா இன்னைக்கு நைட் தான் அவ வந்து 3 நாளைக்கு முன்னாடி அட்மிஷன் ஆயிட்டான். ஆபரேஷன் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. மயக்க மருந்து அசிஸ்டன்ட்லாம் கொடுக்கணும், ட்ரைனிங் வருவாங்களா அவங்க கொடுத்துருக்காங்க. டோஸ் அதிகமா கொடுத்தாங்களா இல்லை கம்மியா கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து ஐசியூல மாத்தினாங்க. இவங்க சொல்ல கிடையாது. 1.5 மணி நேரம் என்ன பண்ணாங்க கேக்குன லெட்டர் ஜாபத்தை சொல்றாங்க. ஓட்டு சென்டர் இல்ல எப்படி செட் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க சீனியர் கேக்குறாங்க. யூரின் டிபேட் இல்லாம ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு ஓட்டியா போய் நாங்க அலைஞ்சி எடுத்து வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் யூரின் டி போடுறாங்க. எனக்கு ஒரு உயிர் நான் அவ்வளவு அலட்சியமாயிடுச்சு. நான் தான் அந்த வார்டு போஸ்டிங்க உள்ளே விட மாட்டாங்க, அடிக்கிறாங்க. நீ வெளிய போ உள்ள வராத இல்லையா உனக்கு எத்தனை டைம் சொல்றது எதுக்கு உள்ள வரேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படியே அவங்களோட மாட்டேங்கிறாங்க. டாக்டர் போனா எங்களுக்கு நியாயமா? அந்த மயக்க மருந்து கொடுத்தா அவங்க வந்து படிக்கிறவங்க அவங்க மேல கேஸ் ஆயிடக்கூடாதுன்னு நேற்று காலைல சொல்ல கிடையாது. கை கட்டி நின்றுட்டாரு. யாரு அசிஸ்டன்ட் தான் கை கட்டி நின்று படிக்கிறவங்கள ட்ரைனிங் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டாங்க. இது ஒரு லைன் போட்டிருக்காங்க. அந்த லைன் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகலன்ட்டு 4 மணிக்கு போடுறப்ப ஒழுங்கா போட்டுருந்தா நேரம் வைப்பால மறுபடியும் இந்த சைடு போட்டிருக்காங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன் சார் எக்கோ எடுக்கறாம நீங்க எப்படி அனஸ்தே ஃபிட்னஸ் கொடுத்தீங்கன்னு கேட்டா என்ன 40 வயசுக்கு மேலதான் வந்து எக்கோ எடுப்பாங்களா இங்க? 20 வயசுல இருக்க யார் எக்கோ எடுப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல சர்ஜரி பயப்படதான் செய்வாங்க. இன்னும் நேத்து காலைல இருந்து டீன் யாருமே வரல. டீன் வரல. யாருக்காவது ஏதாவது ஒண்ணா டிஏஎஸ் டிஏபிபி டீன் எல்லாருமே எந்த வாட விட்டு